இந்த வருஷம் துலீப் டிராஃபியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். யூஸ்வலி ரஞ்சி டிராஃபியில் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர்ஸை அவங்களோட ஜோன் வைஸ் டீம்ஸில் செலக்ட் பண்ணி நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அண்ட் சென்ட்ரல் ஜோன் ஆட வைப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் நேஷனல் செலக்டர்ஸே டேரக்டாக இந்த பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி இந்தியா A, B, C and Dன்னு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ்க்கான ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நேஷனல் செலக்டர்ஸ் இன்வால்வ் ஆகிறதுக்கான காரணம் இந்தியா அடுத்த 4 to 5 monthsல 10 டெஸ்ட் மேட்சஸ் ஆட போகிறாங்க. 5 ஹோமில் 5 ஆஸ்திரேலியாவில். கேட்கறதுக்கு வெறும் 10 மேட்ச் தானே இருக்கலாம், ஆனால் 50 நாள் ஹை இன்டென்சிட்டி கிரிக்கெட் ஆட போகிறாங்க. பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை ரீட்டைன் பண்ணுறதுக்கும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் போகிறதுக்கும் இந்த டெஸ்ட் மேட்சஸ் ரொம்பவே முக்கியமானது. ஸோ ஒரு லாங் டெஸ்ட் சீசனுக்கான நல்ல ப்ரிப்பரேஷனாக இந்த துலீப் டிராஃபி இருக்க போகுது. ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் டெஸ்ட் மேட்சஸ் ஆட போகிறதுனால இப்படி ஒரு ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக தேவை. அதனால தான் பண்ட், ராகுல், கில் மாதிரியான ஸ்டார் பிளேயர்ஸையும் இந்த ஸ்குவாடில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த இயர் ஸ்டார்டிங்கில் இந்தியா vs இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் அப்போ ஒரு சில இன்ஜுரி கன்சர்ன்ஸ்னால நிறைய புது பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைச்சது. பேட்டிங் ஆர்டர்லையும் ஒரு சில சேஞ்சஸ் நம்ம பார்த்தோம். அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான இந்தியன் ஸ்குவாடை பில்ட் பண்ணுறதுக்கும் டொமஸ்டிக் சர்க்கிட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க பிளேயர்ஸ் இந்தியன் டீமில் அவங்களோட இடத்த பிடிச்சு இன்டர்நேஷனல் ஸ்டேஜில் அவங்கள ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் இந்த துலீப் டிராஃபி ரொம்பவே முக்கியமானதாக இருக்க போகுது.